ஏ ஹாய். லாஸ்ட் சண்டே பார்த்தீங்கன்னா, WhatsApp, Instagramன்னு எத ஓப்பன் பண்ணியிருந்தாலும் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேஷன் தான். அண்ட் WhatsAppலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஃப்ரெண்ட்ஷிப் டே மெசேஜா அடிச்சு நவுத்திட்டு இருந்தாய்ங்க. மத்த நாளெல்லாம் ஒரு மெசேஜ் கூட பண்ண மாட்டாய்ங்க. அன்னைக்குன்னு பார்த்து திடீர்னு உயிர் தெழுந்த மம்மி மாரி காலையில இருந்து சூரியன் உதிக்க மறந்தாலும், மலர்கள் மலர மறந்தாலும், நட்பு மட்டும் மறைவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் கோட்ஸா அடிச்சு நவுத்திட்டு இருந்தாய்ங்க. அண்ட் எனக்குமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சுச்சு. அது ரொம்ப ஹேப்பியாவும் இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ மூலியமா என்னுடைய ஹோல் ஹார்ட்டடான பிலேட்டட் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷஸ உங்க எல்லாருக்குமே நான் கன்வே பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேஷன்ங்கிறது ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்டோட ஃபர்ஸ்ட் சண்டே நம்ம செலிப்ரேட் பண்றோம். அப்ப இந்தியா மட்டும் இல்லாம உலகத்துல இருக்க நிறைய நாடுகளும் வந்து அன்னைக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேவை ரொம்ப கிராண்டாவும் ரொம்ப ஹாப்பியாவும் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேங்கிறது என்ன ரீசன்க்காக செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் யாரெல்லாம் அதை செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறதும் அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே வேர்ல்டு வார் தெரியும். வேர்ல்டு வார் 1 அண்ட் வேர்ல்டு வார் 2ன்னு சொல்லிட்டு 2 வேர்ல்டு வார நம்ம உலகம் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கு. இதுல இருந்து வேர்ல்டு வார் 2 பாத்தீங்க அப்படின்னா 1945ல தான் முடியுது. இது முடிஞ்சு ஒரு வருஷம் கேப்ல 1947ல கோல்டு வார் ஸ்டார்ட் ஆயிருது யுஎஸ்க்கும் சோவியத் யூனியனுக்கும். ஸோ இன்னைக்கு இருக்கிற ரஷ்யா தான் அன்னைக்கு சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு இன்னும் நிறைய நாடுகளோட சேர்ந்து அது ஒரு பெரிய நாடா இருந்துச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில எதனால கோல்டு வார் ஸ்டார்ட் ஆனிச்சு, அதோட கான்சிக்வன்ஸ், அது எப்படி முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் வேற ஒரு வீடியோல உங்கள்கிட்ட டீட்டெயிலா ஷேர் பண்றேன். இந்த 1947ல ஸ்டார்ட் ஆகிற அந்த கோல்டு வார் பாத்தீங்கன்னா 1991ல தான் முடியுது சோவியத் யூனியனோட டிஸ்இன்டகிரேஷனோட. ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்ல பாத்தீங்கன்னா டோட்டல் வேர்ல்டே பாத்தீங்கன்னா 2 குரூப்பா பிரிஞ்சிடுறாங்க. ஒரு குரூப் பாத்தீங்கன்னா இந்த கோல்டு வாருக்கு சப்போர்ட் பண்ற குரூப், அதாவது ஒரு சில நாடுகள் வந்து யூஎஸ்க்கு சப்போர்ட்டாகவும் ஒரு சில நாடுகள் வந்து சோவியத் யூனியனுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்காங்க. அண்ட் இன்னொரு குரூப் பாத்தீங்க அப்படின்னா நீ அடிச்சுக்க பிடிச்சிக்க எங்களை எதுலையும் இழுத்து விட்றாத அப்படின்னு சொல்லிட்டு யார் பக்கமே சேராத அணிசேரா நாடுகள்னு சொல்லி ஒரு குரூப் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த குரூப்ல தான் வந்து நம்ம இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 120 நாடுகள் இங்க இருக்காங்க. இவங்க என்னதான் இந்த கோல்டு வார்ல நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணல, இதுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அவங்க எல்லார்ட்டையும் எனக்கு காமனா இருந்த ஒரு கன்சர்ன் பாத்தீங்கன்னா அப்பதான் வேர்ல்டு வார் 2 முடிஞ்சிருக்கு. ஸோ அதோட இம்பாக்டே மிகப்பெரிய அளவுல ரொம்ப மோசமா இருக்குங்கிறப்ப இப்போ வந்து வேர்ல்டுலேயே ரொம்ப சூப்பர் பவரா இருக்கக்கூடிய யூஎஸ் அண்ட் சோவியத் யூனியன் இவங்க ரெண்டு பேரும் இந்த கோல்டு வார்ங்கிற கான்செப்ட்ல இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இன்கேஸ் வந்து டைரக்டா வார்ல இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னா அது கண்டிப்பா வேர்ல்டு வார் 3ங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா அது உலகத்தையே அழிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை தான் கொண்டு போய் முடியும். ஸோ அப்போ இந்த கோல்டு வார் எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதும் அன்னைக்கு பீரியட்ல பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2, அதுக்கப்புறம் கோல்டு வார், அதுக்கப்புறம் நிறைய வியட்நாம் வார்னு ஏகப்பட்ட வார்லாம் பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வார் கல்ச்சரே கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும். ஸோ எர்த் வந்து எப்போதுமே பீஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அப்படிங்கிறதா அன்னைக்கு அவங்களுடைய காமனான ஒரு கன்சர்னா இருந்துச்சு. இதே கன்சர்ன்ல இருந்தவர் தான் பராகுவே நாட்டை சேர்ந்த டாக்டர் ராமன் ஏ பிராக்கோ அப்படிங்கிறவர். இவர் வந்து அந்த நாட்டோட சென்ட்ரல் மிலிட்டரி ஃபோர்ஸ்ல டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆன பர்சன். இவர் மிலிட்டரியில் ஆல்ரெடி இருந்ததுனால இந்த மாதிரி வார் கல்ச்சர் வந்து எந்த மாதிரி எல்லாம் பப்ளிக் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது அவர் நல்லாவே தெரியும். ஸோ அதனால இந்த மாதிரி வார் கல்ச்சரே வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும் ரொம்ப நாள் அவர் திங்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க எல்லாருக்கும் வந்து டின்னர் பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இன்வைட் பண்றாரு. ஜூலை 20, 1958 அன்னைக்கு. ஸோ அந்த டின்னர் பார்ட்டிக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஊர் கதை, உலக கதை எல்லாத்தையும் பேசிட்டு இந்த வார் கல்ச்சரை பத்தியும் பேசுறாங்க, இந்த கோல்டு வாரை பத்தியும். ஸோ அப்போ வந்து டாக்டர் ராமன் என்ன சஜஸ்ட் பண்றாருன்னா ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் இந்த வார் கல்ச்சரே கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணும். இன்னைக்கு வந்து எனிமையா அடிச்சிட்டு இருக்க நாடுகள் நாளைக்கு வந்து நட்பு நாடுகளா மாறிட்டு அந்த மாதிரி பிரச்சனையே வராது. பூமி எப்போதுமே அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இந்த ஐடியா வந்து சஜஸ்ட் பண்றாரு. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து அந்த ஐடியாவை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அக்செப்ட் பண்ண உடனே என்ன பண்றாங்கன்னா வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஷிப் க்ரூசட் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷன் அவங்களுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது உலக நட்பு அறப்போர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணோடனே இது ஸ்டார்ட் பண்ணா மட்டும் போதாது. இதை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய செலிப்ரேட் பண்ணணும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற ஒரு கான்செப்டை செலிப்ரேட் பண்ணாதான் இது எல்லா இடத்துக்கும் பரவும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. மதர்ஸ் டே, வேலன்ஸ் டே மாதிரி. ஸோ இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா 20 ஜூலை 1958 அன்னைக்கு நடக்குது. 30 ஜூலை 1958 அன்னைக்கு வந்து இந்த வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டின்னர் பார்ட்டியில முடிவு பண்றாங்க. அவங்க முடிவு பண்ண மாதிரி ஜூலை 30 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரீஜன்ல இருந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து இந்த வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டேங்கிறது எதுக்காக செலிப்ரேட் பண்றோம், இதோட கோல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி பெரிய லெவலில் கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ 1958ல இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டேங்கிறதே செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நாட்டில் வந்து அந்த பராகுவே நாட்டில் மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் அப்புறம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வருஷங்களை பார்த்தீங்கன்னா அந்த லத்தீன் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஈக்குவேட்டர், அதுக்கப்புறம் பிரேசில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்சிகோ இவங்க எல்லாமும் அதை அந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது ஓவர் த பீரியட் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுமே இந்த விஷயத்தை இந்த வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டேங்கிற ஒரு விஷயத்தை வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உலகத்தில் நிறைய நாடுகள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்னா இவங்க இந்த விஷயத்தை வந்து யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுக்கு கொண்டு போறாங்க. ஸோ நீங்க தான் இதை வந்து அஃபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணணும் வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. ஸோ அப்படி நீங்க அனௌன்ஸ் பண்ணாதான் வந்து இதோடைய அல்டிமேட் எய்ம் அண்ட் கோலை வந்து எல்லாராலையும் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. ஆனா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வந்து ஃபர்ஸ்ட் இவங்களோட ரிக்வெஸ்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. பட் ஓவர் த பீரியட்ல வந்து நிறைய நாடுகள் இதே ரிக்வெஸ்ட்டை கொடுக்கறதுனாலையும் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் நிறைய கொடுக்கறதுனாலையும் ஃபைனலா அவங்க என்ன பண்றாங்கன்னா 2011 தான் இந்த ஜூலை 30 அப்படிங்கறத வந்து இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டேவா அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த ரீசன் பேஸ்ல தான் இந்த வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறதே இன்னைக்கு எல்லாராலையும் செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. பட் இதுல இருக்கக்கூடிய ஒரு உல்டாவான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் ராமன் அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கிற டேட் பாத்தீங்கன்னா 30th ஜூலையா இருக்கும்.
ஆனா நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆகஸ்டோட ஃபர்ஸ்ட் சண்டேவா இருக்கும். இந்த இடத்துல எப்படின்னு நீங்க கேட்கணுமா? எப்படிடா? ஆக்சுவலா டாக்டர் ராமனுக்கு முன்னாடி இந்த வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து 1930லயே அமெரிக்கால இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை அமெரிக்கா ஃபுல்லா செலிப்ரேட் பண்ண வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேசி ஹால் அப்படிங்கிறவர் தான். யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய மிசோரிங்கிற ஸ்டேட்ல ஒரு கிரீட்டிங் கார்டு கடையோட ஓனர். அப்பெல்லாம் அமெரிக்கால இருந்த கல்ச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு இம்பார்ட்டன்டான ஈவெண்ட் வந்தாலும் அதுக்கு கிரீட்டிங் கார்டு கொடுக்குறது அங்க வழக்கமா இருந்துச்சு. இப்போ இந்தியால பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம கிரீட்டிங் கார்டு எப்ப கொடுத்துருப்போம்னு பாத்தீங்கன்னா பொங்கல் டயத்துல கொடுத்துருப்போம், இல்லைன்னா வேலண்டைன்ஸ் டயத்துல கொடுத்துருப்போம். அதுவுமே கொடுக்க விட மாட்டாங்க. நான் பாக்குறேன் நீ பாக்குறேன்னு சொல்லி அந்த பொண்ணு கையில அது போய் சேர்றதுக்குள்ளே அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவாங்க. முடிஞ்சிருச்சுல்ல? ஆனா அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே, அதுக்கப்புறம் வந்து கிராஜுவேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரியான ஈவெண்ட் வந்தாலும் அதுக்கு கிரீட்டிங் கார்டு கொடுக்கறது தான் அன்னைக்கு அங்க வழக்கமா இருந்துச்சு. அண்ட் இது மட்டும் இல்லாம இண்டிபெண்டன்ஸ் டே கூட அங்க கிரீட்டிங் கார்டு கொடுக்கறது அங்க ஒரு வழக்கம். ஸோ இது பாத்தீங்கன்னா ஜனவரில இருந்து ஜூலை வரைக்கும் முக்கியமான ஈவெண்ட், முக்கியமான ஹாலிடே எல்லாம் வந்ததுனால அந்த மாசம்லாம் பாத்தீங்கன்னா கிரீட்டிங் கார்டோட சேல் வந்து அதிகமா இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாசம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ரீஓபன், காலேஜ் ரீஓபன் பண்ணதுனால அந்த மாசத்துல வந்து எந்த ஒரு கிரீட்டிங் கார்டுமே சேல் ஆகாம அவங்களோட பிசினஸ் வந்து ரொம்ப அளவுல டவுன் ஆயிடுது. ஸோ இதுக்காக அந்த ஜேசி ஹால் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா இந்த ஆகஸ்ட் மந்த்தையும் என்கேஜிங்கா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவராவே ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் சண்டேவை சூஸ் பண்ணி இது வந்து வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய கார்ட்ஸை பிரிண்ட் பண்ணி சேல் பண்ண ஆரம்பிச்சார். ஸ்டார்டிங்ல மக்களும் அந்த கார்ட்ஸ் எல்லாம் வாங்கி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் 1935ல அங்க இருந்த காங்கிரஸ் பார்ட்டியுமே வந்து அபிஷியலா அதை அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இது மாதிரி ஆகஸ்டோட ஃபர்ஸ்ட் சண்டே தான் வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவர் ஸ்டார்ட் பண்ணப்பே பாத்தீங்கன்னா இதுக்கு நிறைய கிரிட்டிசிசம் இருந்துச்சு. இது வந்து ஒரு கமர்ஷியலான இன்டென்ஷனோட உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம், இது வந்து யாரும் செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஓவர் த பீரியட் பாத்தீங்கன்னா 1935 அப்புறம் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி அமெரிக்கா ஃபுல்லா இந்த வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டேங்கிற ஒரு கான்செப்டே சுத்தமா மறைஞ்சிருச்சு. ஸோ இவர் சூஸ் பண்ண அந்த ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் சண்டே தான் இன்னமும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனே 30th ஜூலை தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டேவா அனௌன்ஸ் பண்ணிருக்கு. ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு கடை ஓனர் வந்து இந்த ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் சண்டே சூஸ் பண்ணாரு, அதனால தான் நம்ம இன்னும் கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா அவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு ட்ரெடிஷனல் அண்ட் டெக்னாலஜிக்கல் கனெக்ஷன் இருக்கும். நீங்க அமெரிக்கால ஒரு பீரியட்ல வந்து ஒரு டெக்னாலஜியோ ஒரு ட்ரெடிஷனோ ரொம்ப பீக்ல ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சுன்னா அது ஒரு 10-15 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்தியால அதுக்கப்புறம் ஃபேமஸ் ஆயிரும். நீங்க யூகே, பிரான்ஸ் இல்ல பக்கத்துல இருக்க சைனால கூட ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் அப்படி வந்துச்சுன்னா கூட இங்க பெரிய அளவுல இம்பாக்டா இருக்காது. ஆனா அமெரிக்கால ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது ஒரு 10-15 வருஷம் கழிச்சு எதுவுமே இங்கே தான் உருவானது மாதிரி ஒரு பெரிய லெவல்ல ஹிட் அடிக்கும். ஆப்பிள் போனா இருக்கட்டும், ஐபேடு, ஸ்மார்ட் வாட்ச், இல்ல ஜீன்ஸ் பேண்ட், அதுக்கப்புறம் ஃபுட் ஐட்டமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து மதர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல வந்து இம்பார்ட்டன்டாவும் ஒரு ஃபேமஸாவும் இருந்திருக்கும். அது பாத்தீங்கன்னா அப்புறம் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு ஏதோ இந்தியால தான் அது ஆரிஜின் ஆன மாதிரி இங்க பெரிய அளவுல ஹிட் ஆகும். ஸோ அது போல தான் வந்து 1930ஸ்ல அவங்க வந்து செலிப்ரேட் பண்ண அந்த வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்து இந்தியாலையும் 1990ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் சண்டேல. ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் சண்டே வந்து இன்னமும் ஃப்ரெண்ட்ஷிப் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்படிதான் உண்மையாவே ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆரிஜின் ஆனிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து டாக்டர் ராமன் பிராக்கோவால அதோட தீமே மாறி இப்போ இன்னைக்கு வரைக்கும் வேர்ல்டு ஃபுல்லா இந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்ககிட்ட யாராவது வந்து ஃபவுண்டர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் டே யாருன்னு கேட்டா ஜேசி ஹால்னு சொல்லுங்க. அண்ட் ஃபாதர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் டே யாருன்னு கேட்டா டாக்டர் ராமன் ஏ பிராக்கோ அப்படின்னு சொல்லுங்க. யாரு வந்து கேட்டா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேஷன் தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நான் சொல்றேன். அதுல நம்பர் 1 பாத்தீங்க அப்படின்னா ரிசர்ச் படி என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஒருத்தவங்க கூட நார்மல் ஃப்ரெண்டா மாறணும்னா கிட்டத்தட்ட 50 மணி நேரம் அவங்க கூட நம்ம பேசியிருக்கணுமா. சும்மா ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டு அப்பப்ப நம்ம பார்த்து மீட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு நார்மல் ஃப்ரெண்டா மாறதுக்கே 50 மணி நேரம் பேசிக்கணுமா. அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்டா மாறது நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்குலாம் இன்வைட் பண்ற அளவுக்குள்ள க்ளோஸ் ஃப்ரெண்டா மாறதுக்கு கிட்டத்தட்ட 90 மணி நேரம் பேசியிருக்கணுமா. அண்ட் நம்ம லைஃப் லாங் வர கூட பெஸ்ட் ஃப்ரெண்டா ஒருத்தவங்கள்ட்ட நம்ம மாறணும்னா கிட்டத்தட்ட 250 மணி நேரம் நம்ம பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. அண்ட் 2வது ஃபேக்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் வந்து நம்ம கூட 7 வருஷம் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க நம்ம லைஃப் லாங் வந்து நம்ம ஃப்ரெண்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஓரளவுக்கு அக்செப்டபிளான ஒரு ஃபேக்ட் தான். ஏன்னா வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து நம்ம லைஃப் லாங் வந்து வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஸோ அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்ல வந்திருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப். அது பாத்தீங்கன்னா 6th 7th 8th கரெக்டா 12th வரைக்கும் 7 வருஷம் வந்து அது கம்ப்ளீட் ஆகும். ஸோ காலேஜ்ல வந்திருந்தாலுமே அது வந்து ஒரு 4 வருஷம் 3 வருஷம்னு சொல்லி அது ஒரு பார்ட் ஆஃப் இயர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறதுனால இந்த 7 வருஷம் ஒருத்தவங்க நம்ம கூட லைஃப்ல இருந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னா அவங்க நம்ம கூட லைஃப் லாங் ஃப்ரெண்டா வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். அண்ட் 3வது ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு பேசிக்கான ஒரு கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து லைஃப் லாங் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து நான் 100% அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா நம்மளை பத்தி நம்ம அம்மாட்ட கேட்டோம் அப்படின்னா வந்து நம்ம பையன் மாதிரி கிடையாது, நம்ம பொண்ணு மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அதுவே அப்பா கிட்ட கேட்டாங்க அப்படின்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, அவரு சொல்றதும் ஒரு மாதிரி இருக்கும். இதே கொண்டு போய் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. அவங்க 2 டைரக்ஷன் சொல்லுவாங்க. ஒண்ணு நம்மள நினைச்சு நம்மளே பெருமைப்படுற அளவுக்கு ரொம்ப புகழ்ந்து தள்ளுவாங்க. இல்ல அப்படின்னா நம்மள நினைச்சு நம்மளே அவமானப்பட்டு மாட்டிட்டு தொங்குற அளவுக்கு ரொம்ப நெகட்டிவா சொல்லுவாங்க. எது எப்படி இருந்தாலும் அது வந்து ஃபுல்லா கரெக்டா இருக்காது. அந்த டயத்துல அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்களோ அதை தான் சொல்லுவாங்க. அவங்க நம்மள நல்ல விதமா சொன்னாலும் நம்மள நெகட்டிவா சொன்னாலுமே அவங்க தான் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க.
ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்போதுமே பிரேக் ஆகாது. ஸோ வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமலும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து லைஃப் லாங் ரன் ஆகுதுன்னா அது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபேக்டர் நான் 100% ஏற்றுப்பேன். அண்ட் 4வது ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ பேரை பார்த்தாலும், எவ்வளோ பேரோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும், நம்ம லைஃப் லாங் வந்து ஒரு 30லேருந்து 40 பேர் மட்டும் தான் நம்மளோட க்ளோஸ் சர்க்கிளில் நல்ல ஃப்ரெண்டாக நம்ம கூட இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதுவுமே எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகல. உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் 5வது ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயின்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஃபில்டர்னு சொல்லி ஒரு பார்ட் இருக்கான். அதாவது மீடியல் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட மெயின் ஒர்க்கே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட் கேங்ல இருக்க எல்லா ஃப்ரெண்டையும் கம்பேர் பண்ணி, இதுல யார் நமக்கு அதிகமான ப்ரையாரிட்டைஸ் கொடுக்குறாங்க, வேல்யூ பண்றாங்க, அண்ட் யார் நமக்கு பிரச்சனையில ஹெல்ப் பண்ணது, யார் நமக்கு பிரச்சனை கொடுத்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கம்பேர் பண்ணி நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறது இவங்க தான், இவங்க அதுக்கு அடுத்த ஃப்ரெண்டு, இது விட அதுக்கு அடுத்த ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணக்கூடிய ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்றது இந்த பார்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுவுமே எனக்கு வந்து பெரிய அளவுல கனெக்ட் ஆகல. ஏன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க, நம்மளை வேல்யூ பண்றவங்களாம் நமக்கு பிடிச்சாலுமே நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியா தான் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்கு வந்து பிரச்சனை கொடுத்ததே அவனா தான் இருப்பான். நம்ம ஏதாவது ஒரு அவசரத்துல போன் அடிச்சா எடுக்க மாட்டானுவோம், வெயிட்டிங்ல விழுவோம், மறுபடியும் கால் பண்ணி கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய மைனஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்கும். பட் ஸ்டில் அவங்க நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. ஸோ அப்புறம் எப்படி இந்த பிரெயினோட இந்த பார்ட் வந்து எப்படி அனலைஸ் பண்ணி எப்படி உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்ன மைண்ட் இது மானங்கட்ட மைண்ட். அண்ட் லாஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயின்ல வந்து லவ் ஹார்மோன் சொல்லக்கூடிய ஆக்சிடோசின் ஒரு ஹார்மோன் சுரக்கும். ஸோ இது பெரும்பாலும் எப்போ சுரக்கும் அப்படின்னா, பார்ட்னரோட கப்பலோட வந்து ரொம்ப பர்சனலாவோ இல்லை ஹக் பண்ணியோ இல்லை ரொமான்டிக்காவோ இருக்கிறப்ப தான் இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். இது மட்டும் இல்லாம வந்து பிடிச்ச ஃபுட் சாப்பிட்றப்போ இல்லைன்னா வந்து ரொமான்டிக்கா இருக்கக்கூடிய மூவி பார்க்குறப்பெல்லாம் இந்த மாதிரியான ஹார்மோன் சுரக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட நம்ம வந்து இருக்கிறப்ப, ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரீயா பேசுறப்ப, ஜாலியா பேசுறப்ப அப்ப இந்த ஹார்மோன் சுரக்கும்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஹார்மோன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணி நம்மளை ரொம்ப ஃப்ரீ ஆக்கி ரிலாக்ஸ் ஆக்கி ஆக்கக்கூடிய ஹார்மோன். இது வந்து கப்பல் அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறப்பையும் இந்த ஹார்மோன் சுரக்கும் அப்படின்னு சொல்லி சயின்டிபிக்கலாவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்ன ஃபேக்ட்ஸ்ல உங்களுக்கு எந்தெந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் பர்சனலா கனெக்ட் ஆகுது, கனெக்ட் ஆகலங்கிறத கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு டாபிக் இவ்வளவுதான். வேற ஒரு டாபிக்ல உங்களை சீக்கிரம் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் பாய்.